ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ண லேட் ஆகிட்டு இன்றைக்கி தான் நமக்கு டைம் கிடச்சதுனால சரி இந்த வீடியோஸை எடிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். இது காலையிலே 5 மணிக்கு பிள்ளைங்க எல்லாம் எழுந்திரிச்சு தெருவில் முத்தம் தூத்து தொளித்து கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்து. ஏன்னா 2-3 நாளாக வீட்டில் பெயிண்டிங் வேலை நடந்தவே அத ஒதுக்கி க்ளீன் பண்ணி அதுவே பெரிய கஷ்டமாயிட்டு, நான் இல்ல பிள்ளைங்களுமே ரொம்ப சோர்வாயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாமே ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு, காலையில 5 மணிக்கு முன்னாடி குளிச்சு எடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு கிளம்பிருவோம். ஆனா, எனக்கு 2, 3 நாளாவே கொஞ்சம் அந்த கை வலியும் அதிகமாயிட்டு, அது இல்லாம இப்போ அலர்ஜிக்கும் மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கனால, எங்க வீட்டுக்காரவங்க சொல்லிட்டாங்க, "அம்மா தாயே! நீ காலையில எந்திரிச்சு குளிக்கவும் வேண்டாம், சாமி கும்பிடவும் வேண்டாம். நீ மெதுவா கும்பிடு" அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கு மேல நம்ம எதையாவது பேசணும் அப்படின்னா, மறுபடியும் வீட்டுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா, அவங்க ஒண்ணு சொல்ல, நம்ம ஒண்ணு சொல்ல, அது எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு நான் காலையில மெதுவா எந்திரிச்சு, இப்போ குளிச்சுட்டு, பொங்கல் வச்சு, வீட்டுக்குள்ளே வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா, மாடியிலே விறகடுப்புல வச்சு, விடிய காலமே பொங்கல் வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தோம். ரொம்பவே நல்லா தான் இருந்தது. சரி இந்த டைம் அந்த மாரி தான் யோசிச்சிருந்தேன். இருந்தாலும் என்னால எதுவுமே அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி எதுவுமே செய்ய முடியாம ஆயிட்டு. சரி நம்ம ஏன் அடுத்தவங்கள போட்டு தொல்ல பண்ணிட்டு அப்படின்ட்டு எதையுமே பார்க்கல. ஏன்னா அந்த பெயிண்டிங் அடிச்சு முடிச்சதுமே இன்னும் அங்கங்க பொருட்கள் ஒதுக்கி வச்ச மேனிக்கு தான் இருக்குது. கிச்சன்ல உள்ள பொருட்கள் எல்லாமே எடுத்து அடுக்கல. அப்படி இப்படிமாட்டு வீட்டுக்குள்ளே ஒரே குழம்பிக்கிட்டே தான் வந்துட்டுருந்தோம். சரி இன்றைக்கி சிம்பிளா நம்ம இப்படி முடிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டேன். அந்த பொருட்கள் எல்லாமே என் சின்ன மகளும் ஹஸ்பண்டும் தான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கூட நான் கவனிக்கல. ஏதோ சொல்லிவிட்டேன் கொஞ்சம் காய்கறியும் பழம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு. அவங்களே எல்லாமே வாங்கி எடுத்து கொண்டு குடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கிளீனிங் வேலையும் நமக்கு செஞ்சு குடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போது அவங்களுமே 2, 3 நாளா பெயிண்டிங் வேலைலாம் பார்த்து ஆள் டல் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு 2 வாரமாவே கொஞ்சம் வேலைகள் எதுவும் செய்யல. இப்போ பார்த்தீங்கன்னா 2, 3 நாளா கொஞ்சம் ஹெவியான வேலை வீட்ல. பெயிண்டிங் அடிக்கிறதோட சேர்த்து வீடு கிளீனிங் வேலை அப்படி இப்படின்னு இருந்தனால ஆள் கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு வெண்பொங்கலும், சர்க்கரை பொங்கலும் சிம்பிளா நம்ம கேஸ் அடுப்பில வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த சாமி கும்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். 9 மணிக்கு மேலே தான் நான் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ சரி சிம்பிளா நம்ம சாமியை கும்பிட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்க வேற ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுப்பி குளிக்க விடலை. லேட்டாக தான் எந்திரிச்சு குளிச்சிருந்தேன். இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மூட் அவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா விடிய காலம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டோன்னா தான் அதில் ஒரு இது நல்லாவே இருக்கும். அந்த சூரியன் உதயம் டைமில். இந்த பொங்கல் இப்படி ரொம்ப சிம்பிளாகவே வச்சுட்டோம். இந்த சாரீ நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த சாரீ. இதை நான் பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்ன நைட்டு தான் இருந்து தச்சு கட்டியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்கு எதுவுமே வைக்கல. சிம்பிளாக அப்படியே நெக்கை அடித்து திருப்பி ரவுண்டு நெக்கில் லேஸ் ஒர்க்கு கூட வைக்க டைம் இல்லை எனக்கு. ஏன்னா மிஷினெல்லாம் அங்கங்கே நீ ஒதுக்கி ஒதுக்கி வச்ச இடத்துல அப்படி அப்படியே இருக்குது. இது மட்டும் தச்சு அப்படியே கட்டியிருக்கேன். சரி ஒரு பொங்கலுக்கு ஒரு துணி உடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஹஸ்பண்ட் பொங்கலுக்கு எங்கள் கூடலாம் ஊரில் இருக்காங்க. அதனால் அவங்க ஃபோட்டோவுக்கு வாங்கன்னு இழுத்து பிடிச்சி 2, 3 ஃபோட்டோலாம் எடுத்து பிள்ளைங்க கூடலாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா எடுத்தாங்க. நல்லா தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக பக்கத்தில் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு நம்ம கூட சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே படையல் வச்சுருந்ததெல்லாம் தண்ணி தெளித்து எல்லாமே எடுத்து நாங்களும் சாப்பிட்டுட்டு இந்த இருந்த பழங்கள் காய்கறி எல்லாமே இந்த தட்டில் எடுத்து வச்சுட்டேன். என்ன சாப்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டால், போதும் பொங்கல் சாப்பிட்டு வயிறு ரொம்ப மந்தமாக இருக்குது, அதனால சிம்பிளாக சமையல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ சாப்பாடே பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு படுத்துக்கிடியும் அப்படின்னு. இல்லை எப்படியாவது சமையல் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன், ஒரு எல்லா காய்கறிகளும் சேர்த்து போட்டு ஒரு சாம்பார் மட்டும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி போட்டு பொரியலும் வச்சேன். சிம்பிளாக ஒரு ஊறுகாயும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டோம். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான். போன வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா விதவிதமாக பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. ஆனால் இந்த டைம் எனக்கும் கை வலி இருந்ததுனால செய்யவும் முடியலை. சரி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இந்த ஃபோட்டோவில் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இருக்கோம். ஒரே ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஏன்னா அவங்க ஃபோட்டோவுக்கு வரமாட்டாங்களாம். அதனால் பையன் மட்டும் ஃபோட்டோவுக்கு வரல. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பொங்கல் இந்த மதியம் வரைக்கும் தான் வீடியோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாரியெல்லாம் கழட்டி மாற்றிட்டு நைட்டியை போட்டாச்சு. கை வலி கொஞ்சம் அதிகமாகிட்டு
அதனால சரி நம்ம கொஞ்சம் நைட்டிலாம் போட்டோன்னா ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மாற்றிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். எங்கேயுமே வெளியில போக முடியல. பிள்ளைங்க வந்து எங்கேயாவது வெளில கூட்டு போங்க அப்படின்ட்டு எல்லா ட்ரிப்புமே சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரிப்பு வந்து எங்கேயுமே கூட்டிட்டு போக சொல்லி கேட்கவே இல்ல. இவ்வளோந்தாங்க இந்த பொங்கல் வந்து ஓரளவுக்கு சிறப்பா முடிஞ்சது. நீங்களும் நல்லா கொண்டாடியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க.